அன்புமணி அவர் என்ன சொல்கிறார், அப்பாவை அவங்க அப்பாவுக்கு வயசாகி போச்சான், குழந்த மாதிரி ஆகிட்டாரான், ஒன்றுமே தெரியல, 5 வயசு குழந்த மாதிரி இருக்காருங்கிறார். யார்? சொந்த அப்பாவை. அவருக்கு பாவம் 86 வயசு தான் ஆகுது, 5 வயசு குழந்த மாதிரி இருக்கார். அதனால தான் நான் தலைவரானேங்கிறார். எவ்வளோ வேடிக்கை பாரு. அதுதான் இவர் தலைவரானாராம். இவர் தலைவரான பரவாயில்ல, அப்பாவை போய் நல்லா இருக்கிற அப்பாவை போய் அவர் பேசுகிறாரு. 5 வீடியோலாம் நீங்கள் பார்க்குறீங்களே, 5 வயசு குழந்த மாதிரியாக பேசுகிறாரு ராமதாஸ். அவர் அவ்வளோ விவரமாக பேசுகிறாரு. நம்ம கான்ஸ்டியூஷன், எங்களுடைய அரசு, எங்களுடைய கட்சி விதிகளின்படி, இத்தனாவது விதியின்படி நான் தான் இந்த நிரந்தர தலைவர், நான் தான் ஃபவுண்டர் பிரசிடென்ட் அப்படிங்கிறார். அவ்வளோ விவரமாக பேசுகிறார். ஒரு 5 வயசு குழந்த மாதிரிங்கிறார். சொந்த அப்பாவையே பதவிக்காக, சொந்த அப்பாவையே மூளை வளர்ச்சி இல்லாத 5 வயசு குழந்தையாக இருக்காருன்னு சொன்னால் நாட்டுக்கு எங்கே போகிறது? நான் என்ன சொல்கிறேன், 86 வயசுலேயே 5 வயசு குழந்த மாதிரி ஆகிறாருங்கிறீங்களே. கருணாநிதி 94 வயசு வரை அலர்ட்டாக இருந்தார். கூட்டணிகள் எல்லாம் அவர் தானே நிர்ணயித்தார். 94 வயசானவர் என்ன 5 வயசு குழந்த மாதிரி ஆனார்? உங்கள் அப்பா மட்டும் 86 வயசுலேயே குழந்த மாதிரி ஆகிறாரு. ஈவேரா 96-97 வயசு வரை திகாவுக்கு தலைவராக இருந்தார். அப்போவும் அவர் நல்லா மென்டலி அலர்ட்டாக இருந்தார். அவர் என்ன 5 வயசு குழந்த மாதிரியாக போனார். ராஜாஜி 90களெல்லாம் தாண்டினார், 90 வயசெல்லாம் தாண்டி தான் இருந்தார். அவர் என்ன மென்டலி குழந்த மாதிரியாக போனார். ஆக அரசியல்வாதிகள் எவ்வளவு கீழ்த்தரமாக போயிட்டாங்க. சொந்த அப்பாவை பதவிக்காக நன்றாக பேசி கொண்டிருக்கிறார். சரி, இப்போ தான் 5 வயசு குழந்த மாதிரி ஆனார்னா நீங்கள் இதாச்சு, நீங்கள் தலைவராகி 5 வருஷம் ஆச்சு. அப்போ 80 வயசுலேயே உங்கள் அப்பா 5 வயசு குழந்த மாதிரி ஆகிட்டாரா? அதனால தான் நீங்கள் தலைவரானீங்களா?